இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் வெங்காயத்தாளை வச்சு அடை உண்டாக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்ற பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க. வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது நான் காமிச்சு தரேன். இது என்ன அப்படின்னாக்கா, 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளருக்கு புழுங்கலரிசி எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, இது பாருங்க, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா அலம்பி ஒரு 4 மணி நேரமாக ஊறின்னு இருக்கு. அதுலேயே ஒரு 4 வரமிளகாயை போட்டு ஊற வச்சுருக்கேன் நான். இது வெங்காயத்தாள், அதையும் நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதோட வெங்காயம், அந்த வெங்காயத்தாளில் இருக்கும் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் பொடி பொடியாக வெட்டி வச்சுட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 1/4 டம்ளர், 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூனுக்கு பைத்தம்பருப்பு. இது அரைக்கும் போது மிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பல்லு பல்லாக கீத்தி எடுத்து வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, இதை 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம், இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போது இதை என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா இதை கொஞ்சம் நம்ம ரவை, பாம்பே ரவை இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு இதை நான் அரைக்க போகிறேன். அரைக்கும்போது எப்படின்றது நான் காமிச்சு தரேன். இப்போது மிக்சி பாத்திரத்தில் நான் எல்லா அரிசியெல்லாம் இதில் போட்டுருக்கேன். அடுத்தது இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகம், பெருங்காய பவுடர், அதுலேயே நம்ம வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி, கலருக்கு வேண்டிட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். அப்புறம் இதுக்கு உப்பு கொஞ்சம் தேவைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் இதில் போட்டுட்டேன். அரைக்க வேண்டியதில் போட வேண்டிய இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை நான் அரைச்சின்னு உங்ககிட்ட காமிச்சு கொடுக்குறேன். நல்லா அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இதில் நம்ம இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தாள், இந்த வெங்காயத்தாள் நான் 1 கட்டு வாங்கினேன். அதில் 1/2 கட்டு மட்டும் வெட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தேங்காய், அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். கையாலேயே நீங்கள் இது பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் என்னென்னா வாசனையாகவும் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 90s காலத்தில் ஒரு சரவண பவனில் இது ரொம்ப ஃபேமஸ். அப்போதுலேருந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அடை இது எல்லாத்தையும் நல்லா இலக்கி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இப்போது நீங்கள் மாவு உண்டி அரைச்சிட்டு உங்களுக்கு புளிக்கணும் அப்படின்னாக்கா அரைச்சிட்டு, இப்போ நீங்கள் சாயங்காலம் அரைச்சல்னா, மத்தியானம் அரைச்சல்னா, நீங்கள் ராத்திரிக்கு நீங்கள் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால நான் இப்போ எல்லாமே உடனே நான் போட்டிருக்கேன். புளிக்கணுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. புளிக்க வேண்டாம், எங்களுக்கு புளிச்சா பிடிக்காதுன்னு சொல்கிறவா உடனே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது நான் கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு வைக்க போகிறேன். நான் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நம்ம இலக்கிக்கலாம். உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இது நல்லாவே ஊறி நமக்கு கிடைக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி இதை நம்ம அடை குத்தணுன்றது நான் உங்ககிட்ட காமிச்சு தரேன். இப்போது நான் ஒரு மணி நேரமே நான் ஊற வச்சுருந்தேன் பாருங்க. நல்லா இலக்கி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம
வாத்து காமிக்கிறேன் நான். நல்லா இலக்கினுடுங்க. இதில் வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு துருவி போடணுன்னா துருவி போட்டுக்கோங்க. நான் வந்து கீத்தி தான் போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் வயசானவெல்லாம் சாப்பிடணுன்னா துருவி போட்டுக்கோங்க. அவளுக்கு வசதியாக இருக்கும் துருவி போட்டேன்னா. இப்போது வாங்கோ இதை எப்படி வாக்குறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நல்லா தோசைக்கல் வந்து சுட்டாயிடுச்சு. இப்போ நம்ம இதை மாவை இதில் விடலாம். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வாக்கண்டாம். இந்த மாதிரி வாத்துட்டு நமக்கு நடுவில் கொஞ்சம் ஹோல் போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிறதுக்கு அடைக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும், இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகும். அடுப்பையும் நான் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா சுட்டாச்சு கல்லுன்னுட்டு நான் சின்னது பண்ணியிருக்கேன் அடுப்பை. நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான். நல்லெண்ணெயில் நம்ம உண்டாக்கினோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு உங்களுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சட்னி வந்து வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படியே கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்க ஈஸியாக வருது. இன்னும் கொஞ்சம் கூட வேகலாம். திருப்பி போட்டுட்டு வேக வச்சு விட்றேன். நல்லா வருது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்களா? இப்போது இதை வந்து இதே ஸ்டீமில் வந்து வேகட்டும். நல்லா கரன்னு இருக்கும். இந்த அடை சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபுல்லாக வெந்துட்டு நான் உங்ககிட்ட காமிச்சு கொடுக்குறேன். இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பியும் நம்ம போட்டு காமிச்சு தரேன் பாருங்க. எவ்வளோ மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக வெந்திருக்கு. ஆனால் என்னென்னா வேக வைக்கும் போது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லிம்மில் வச்சு வேக வைங்கோ, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடை வந்து நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா? வெங்காயத்தால் அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சட்னி ஏதாவது வேணும்னா பக்கத்தில் வச்சுட்டு சட்னியை சாப்பிடுங்க. வெண்ணெய், வெல்லம், தயிர், எண்ணெய் வேணால் வச்சுக்கலாம், வெறுமனே கூட சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு வாட்டி நீங்களும் ஆற்றுல இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்க. எனக்கு இன்றைக்கி வந்து அம்மாஸ் கிச்சனில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அடை, வெங்காயத்தால் அடை எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்க. இது பாருங்க செம்மையாக வெந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. அம்மாஸ் கிச்சனில் வெங்காயத்தால் அடை ரெடியாக இருக்குது.